நான் யார் தெரியுமா? 47. பிரியா திருமணம். வழக்கம் போல 2005 புத்தாண்டை தேவி பிளாட்ஸ் நண்பர்கள் கொண்டாடினர். நாங்களும் கலந்து கொண்டோம். ஜனவரி 14 பொங்கல் திருநாள். அப்பாவை முதல் நாளே லட்சுமி நகர் கூட்டிச் சென்றேன். வாசலில் பொங்கல் பானை வைத்து பொங்கலிட்டோம். அனு அபிக்கு புதுமையாக இருந்தது. சந்தோஷப்பட்டார்கள். நிறைய போட்டோக்கள் எடுத்தோம். ஜனவரி 27ஆம் தேதி திருமண நாள். திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தேன். அம்மாவின் நகைகள் சரோ பாருவுக்கு சேர வேண்டும். நான் விலை கொடுத்து வாங்கினேன். அதை கடையில் மாற்றி புது நகைகள் வாங்கினேன். மேலும் தேவைப்பட்டது. நிலாவின் செயினை மாற்றி புது நகைகள் வாங்கினேன். நானும் நிலாவும் வடபழனியில் உள்ள செங்குந்தர் கல்யாண மண்டபம் சென்று அட்வான்ஸ் கொடுத்து வந்தோம். சாப்பாடு, வீடியோ கவரேஜ், டெக்கரேஷன் ஆகியவற்றை ஏற்பாடு செய்தோம். பத்திரிகை அடித்தோம். பாண்டிச்சேரிக்கு சென்று பத்திரிகை கொடுத்து அழைத்தோம். விக்கிரமசிங்கபுரம் முக்குடல் சென்று அழைப்பிதழ் கொடுத்தோம். கோபி அவனுடைய நண்பர்களுக்கு அழைப்பிதழ் கொடுத்தான். சத்யாவும் தன் தோழிகளுக்கு கொடுத்து அழைத்தாள். சென்னையில் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுத்தோம். புறையார் சென்று பத்திரிகை வைத்தோம். பாரதியுடன் சென்று புரோகிதரை கண்டு பேசினோம். 3 நாட்களுக்கு முன்னால் பிரியா வருவதாக போன் செய்தாள். ஏர்போர்ட் சென்றோம். விமானம் வந்து நீண்ட நேரம் ஆகியும் வரவில்லை. பாரதி போன் செய்தார். பிரியாவும் ரவியும் கடைசியாக வந்தார்கள். எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னோம். ரவி பாண்டிச்சேரிக்கு சென்றார். நாங்கள் பிரியாவை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தோம். சிங்கப்பூர் சென்றதிலிருந்து திரும்பி வந்தவரை ஒன்று விடாமல் சொன்னாள். ரவியை பற்றி அவள் தெரிந்த விவரங்களை சொன்னாள். எங்களிடம் கல்யாண விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாள். பிரியா தாத்தாவுக்கு ஆறுதல் சொன்னாள். கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடந்தது. அப்பா தலைமையில் நடந்தது. தம்பி குடும்பம், சரோ குடும்பம், பாரு குடும்பம், கண்ணா குடும்பம் அனைவரும் வந்தனர். நிலா குடும்பம், புஷ்பா குடும்பம் அனைவரும் வந்தனர். நண்பர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்தனர். கோபி நண்பர்கள், பிரியா நண்பர்கள், சத்யா நண்பர்கள் அனைவரும் வந்தனர். நிச்சயதார்த்தம், வரவேற்பு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தன. மியூசிக் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். எல்லோரும் ரசித்தனர். மறுநாள் காலை முகூர்த்தத்தில் சுற்றத்தாரும் விருகம்பாக்கம் ஐலண்ட் குடும்பமும் கலந்து கொண்டனர். கல்யாணம் சிறப்பாக நடந்தது. நிறைய வீடியோ போட்டோக்கள் எடுத்தோம். மறுவீட்டு நிகழ்ச்சி கேஃபையில் நடந்தது. பாண்டிச்சேரி மாப்பிள்ளை வீட்டுக்கு ராமசாமியும் செல்வியும் சென்று வந்தனர். 3ஆம் நாள் தாலி கோர்த்து கட்டினோம். மாங்காடு, திருவேற்காடு, குன்றத்தூர், வடபழனி கோயில்களுக்கு கூட்டி சென்றோம். 1 வாரம் முடிந்து இருவரும் சிங்கப்பூர் சென்றனர். ஏர்போர்ட் சென்று வழி அனுப்பினோம். அணியை டிவி சீரியல் நடிக்க வைக்க கல்யாண போட்டோகிராஃபர் ஆலோசனை சொன்னார். அதற்காக விதவிதமாக அபியை போட்டோ எடுத்தார். சீரியல் டைரக்டர்களுக்கு கொடுத்தோம். தகவல் சொல்லி அனுப்புவதாக சொன்னார்கள். பதில் வரவே இல்லை. திருமண ஆல்பம் வந்தது. சீடி கொடுத்தார்கள். பிரியா ரவி திருமண போட்டோ வந்தது. எல்லாம் சிறப்பாக அமைந்தன. பிரியா அடிக்கடி போன் செய்வாள். ஒரு நாள் கோபி தன்னுடன் வேலை செய்யும் தோழியை அழைத்து வந்தான். மீனா அந்த பெண்ணிடம் பாசத்துடன் பேசினாள். அந்த பெண்ணும் பாசத்துடன் பேசியிருக்கிறாள். கோபி விரும்புவது புரிந்தது. ஆனால் அவர்கள் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்து விட்டார்கள் என தெரிய வந்தது. அப்பா கோபிக்கு பெண் பார்க்க தீவிரம் காட்டினார்கள். தர்மபுரி போய் வந்தோம். பொருத்தமில்லை. விழுப்புரம் பெண்ணை வடபழனி கோவிலில் பார்த்தோம். பிடிக்கவில்லை. முடிவில் அம்மா ஏற்கனவே விக்கிரமசிங்கபுரத்தில் கோபிக்காக பேசிய பெண்ணை அப்பா மீண்டும் பார்க்கலாம் என்றார்கள். சிங்கப்பூரில் இருந்து பிரியா போன் செய்தாள். அவள் கர்ப்பமாக இருந்ததை தெரிவித்தாள். குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷப்பட்டோம். மீனா பிரியாவிடம் நிறைய அறிவுரைகள் சொன்னாள். அவள் தனியே கஷ்டப்படுவாளே என்று மீனா புலம்பினாள். கடவுளை வேண்டிக்கொள் என்று சொல்லி சமாதானப்படுத்தினேன். ரவியிடம் பேசி பிரியாவை நல்லபடி கவனித்துக் கொள்ள கேட்டுக்கொண்டேன்.